எனக்கு நானே ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு டாக்டர் என்ன கடத்திட்டு போய் மலைக்கோவில வச்சு தாலி கட்டினதா போய் சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படியோ ஒரு வழியா சிந்துவும் சிவாவும் சேர்ந்துட்டாங்க, சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ வீட்டில் அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரியை சிறப்பாக செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சிந்துவும் அழகா ரெடி ஆயிட்டு வராங்க. அதே மாதிரி பைரவியும் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிட்டு வராங்க. அப்படி வரும்போது அவங்க மாமியார் வந்துட்டு சாரி எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி, மஞ்சள் கயிறு, பிளவுஸு, பூ எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. வச்சு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது மகா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க 2 பேர் ஆறுமுகமும் பைரவியும் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. அப்புறம் சிவாவும் சிந்துவும் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது இவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. நானும் சிந்துவுக்கு வந்துட்டு ஒரு கல்யாண பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு மகா சொல்றாங்க. என்ன பரிசு கொடு, உன் மருமகளுக்கு நீ கொடுக்காமையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. அப்போ அந்த டைரியை கொடு ஐஷு அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த டைரி கொடுக்குறாங்க. அந்த டைரியை வாங்கி இதை படி எல்லாத்து முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சிந்து கிட்ட. அப்போ சிந்து அதை பிரித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்போ அவங்க எல்லாத்து முன்னாடியுமே என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் வந்து என்னை கடத்திட்டு போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, நானாவே என் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு இவர் தான் என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணாரு, மலை கோயிலுக்கு கடத்திட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறமா தாலி கட்டிட்டாரு அப்படின்னு நான் தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. அதை தான் இந்த டைரியிலையும் நான் குற்ற உணர்வுல எழுதியிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால நான் அப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ நாளா இங்கே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகா வந்துட்டு இப்படி ஒரு பொய் சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி சிவா பேரையே கெடுத்து திருப்பி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ நாளைக்கு இருந்திருக்க, நீ இனிமே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணியும் வந்துட்டு டென்ஷன்ல வீட்டை விட்டு வெளியே போயிரு, இந்த வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஏற்கனவே எப்படா இந்த சிந்து வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதுக்கேற்ற மாதிரியே இப்படி நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னேகா வந்து சிந்துவோட இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண போறாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மகா வந்து சிந்து வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் சிவா வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சிவா பேர் அசிங்கப்படுத்திட்டாங்களே சிந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இவ பேச்சை கேட்டு சிவாவை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிந்து வந்து திரும்ப நாளா போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது அடம்பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு வா, நீ தப்பு பண்ணிட்டா, இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சிந்து இல்லாத இந்த டைம்ல எப்படியாவது ஸ்னேகா வந்துட்டு திரும்ப சிவா கூட பேசி பழகி அவங்க மனசை மாத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.